ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிசி தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது குரூப் 4 2025க்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் எத்தனை பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க, ஸோ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை அப்லோட் செய்யணுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் மொத்தம் 4662 காலிப்படையினருக்கு 12/7/2025 அன்றைக்கி எக்ஸாம் நடந்தது. ஸோ இதுக்கான ரிசல்ட் அண்ட் ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த அக்டோபர் பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி டிஎன்பிசி தரப்புலேருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது அடுத்த 7 நாள் கழிச்சு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது, ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்னையிலேருந்து வரக்கூடிய நவம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே அவங்களோட ஸ்கேனடு காப்பி எல்லாம் ஒரிஜினல் காப்பியை அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்லோட் பண்ணணும் ஓடிஆரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் டிஎன்பிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர்த்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகன்சி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டைப்பிஸ்ட் 1 டைப்பிஸ்ட் 2 இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அது போக ஸ்டெனோவில் பிரிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எவ்வளோ பிரிச்சிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஸோ 1:2 1:3 அந்த மாதிரி ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த பிடிஎஃப்ல இருக்கா அப்படின்னு பாருங்கள். இந்த பிடிஎஃபோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணுங்கள். ஸோ இதில் எப்படி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா Ctrl+F கொடுங்க. Ctrl+F கொடுத்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஹைலைட் ஆகும். சரிங்களா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் டாப் 3 டாட்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட் இன்க்ளூடிங் விஏஓ அண்ட் பில் கலெக்டர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சம்மந்தமானது எதுவுமே கொடுக்கல, ஸ்டெனோ வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஃபாரஸ்ட் மட்டும் கொடுக்கல. ஸோ இது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து தான் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா 29/10/2025 இன்னிலிருந்து வரக்கூடிய 7ஆம் தேதி வரைக்கும், நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓடிஆரில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடிஆரில் எப்படி அப்லோட் பண்ணுறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனலி செலக்ட் ஆன எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலேயே இருக்கும், நீங்கள் பார்த்துங்க. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவும் நம்ம போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வேக்கண்ட் அப்படிங்கிறது 4662 வேக்கண்ட். இது கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்க்குனா 2426, டைப்பிஸ்ட் வேகன்சி 1392, ஸ்டெனோவுக்கு பார்த்தீங்கன்னா 361, ஃபாரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 206, பப்ளிக் செக்டர் 377, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4662 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம முக்கியமானது ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு எத்தனை பேர் மொத்தம் செலக்ட் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா 9660. ஸோ என்ன சார் டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4662 தான் இருக்குது. ஆனால் செலெக்ஷன் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 9660 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு உங்களோட கேள்வி இருக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, அதாவது பொது இன சுழற்சி முறையில் தான் அவங்க இதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 1:2, அதாவது ஒரு பதவிக்கு 3 பேர்த்து கூப்பிட்றாங்க. ஒருவேளை நீங்கள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 1:2 அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதான் மொத்தம் 4662, அதை 1:2 வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கொடுக்குறாங்க. அந்த 4662 ஜென்ரல் கேட்டகரிக்கு 1:3 அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரல் இதெல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ டோட்டலாக 9660 பேர் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து கூப்பிட்ருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே அவங்க எல்லாருமே அப்லோட் பண்ணி ஆகணும் அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஸ்கேனு காப்பியை. ஓகேங்களா, அதான் ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டு டோட்டலாக 9660, டோட்டல் வேகன்சி 4662. அது எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஏஓ பில் கலெக்டர் ஸோ எக்ஸட்ரா இது எல்லாமே நம்ம பார்ப்போம். விஏஓ பில் கலெக்டர் ஜூனியர் அசிஸ்டன்ட் மொத்த வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2426 வேகன்சி தான். ஆனால் இன்றைக்கி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 5849 பேர்த்து. அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜென்ரலுக்கு 1:3, அப்பார்ட் ஃப்ரம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் வந்திருந்தது அப்படின்னா 2426 வேக்கண்ட்டுக்காக 5849 பேர்த்து வந்து ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது,
உங்களோட சர்டிஃபிகேட்டை அப்லோட் மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் 1, 2, 3 இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. டோட்டல் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 1392. ஆனால் லிஸ்ட்டு வந்து எத்தனை பேருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3114 பேர்த்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேர்த்து வந்து இப்போது டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 3114 பேர்த்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1392 பேர் தான். 1392 ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 1:3 அப்படிங்கிற ரேஷியோ, மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஈக்குவலாக பிரிச்சிருக்காங்க. அவங்க பிஎஸ்டிஎம்மா டிஸ்ட்ரிபியூட் விடோவா எல்லாமே ஈக்குவலாக வந்து சமமாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1, 2, 3, 4 அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் மொத்தம் 361 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறது 697. அதாவது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1ல் 631, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2ல் 53, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 3ல் 11 பேர்த்த, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 4ல் பார்த்தீங்கன்னா 2. அதாவது அந்த ஸ்டெனோ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது அவங்க வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் அவங்கவுங்க லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 697 பேர். வேகன்சி அப்படிங்கிறது 361 பேர் தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்க செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 697 பேர். இது ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 1:3. அப்பார்ட் ஃப்ரம் மற்ற கம்யூனிட்டிஸ் எல்லாமே பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் 1:2 அந்த ரேஷியோவில் தான் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மொத்தம் 9660 பேர்த்த வந்து இன்றைக்கி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேகன்சி அப்படின்னா 4662 தான். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதற்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அந்த ஓடிஆர் மூலமாக இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த 9660 பேரும் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்த அனைத்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உள்ளவங்க எப்படி நம்ம ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்லோட் பண்ணுறது, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக மக்களை